Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard physics last day night. கண்டிப்பா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க பாக்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான 5 மார்க். அந்த முக்கியமான 5 மார்க் யாருக்கு அப்படினா ரொம்ப முடியாதவங்க ஒரு 45 மார்க் எடுத்தா போதும் 70க்கு அப்படி சொல்றவங்க இந்த பாக்ஸ் பண்ணதெல்லாம் படிச்சுக்கோங்க. and 2 மார்க் மார்க்கும் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீக்ஸ் ரவுண்டுக்காக சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல எல்லாமே படிச்சா ஒரு 60 கிட்டயாவது 55 இருந்து 60 கிட்டயாவது எடுக்க முடியும் சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் படிச்சு வச்சிங்கன்னா முடியும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த பாக்ஸ் பண்ணது ரொம்ப முடியாதவங்க படிச்சுக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க வந்து நேற்று கொடுத்த வீடியோவும் படித்தாலும் சரி, இதில் வந்து இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் படிச்சிங்கனாலும் சரி, பாக்ஸ் பண்ணாது எல்லாமே படிக்கணும் சரிங்களா? பாக்ஸ் பண்ணது யாருக்குன்னா ரொம்ப முடியாதவங்களுக்கு. ஓகேவா? சரி, அப்போ எவ்வளோ 5 மார்க்ஸ் சார் இருக்கும்? ஒரு 15 5 மார்க்ஸ் இருக்கும். பாக்ஸ் பண்ணாலே 10 தான் இருக்கும். ஸோ ட்ரையாங்குலர் அண்ட் ரேடார் மெத்தட், டைப்ஸ் ஆஃப் எரர், எக்ஸாம்பிள் 1.15 சாப்டர் 1ல். சாப்டர் 2ல் ட்ரையாங்கிளாக ஸ்கேலர் அண்ட் வெக்டார் ப்ராப்பர்ட்டி, சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன், இது மூணு நீங்கள் டெரைவ் பண்ணி பார்க்கணும். அண்ட் சென்ட்ரிபியூட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஈஸி, மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், பேங்க் ஆஃப் ட்ராக்ஸ். ஸோ அடுத்த சாப்டர் 4 பவர் அண்ட் வெலாசிட்டி, ஒன் கொலிஷன் டைமென்ஷன் மட்டும் முடியாதுன்னு பார்த்துக்கோங்க. சாப்டர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் சைக்கிள் அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃப்ராட் அண்ட் பேரலல் ஆக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ இந்த பாக்ஸ் பண்ணது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சாப்டர் 6 வந்து எஸ்கேப் ஸ்பீடு, ஜி வித் டெப்த்து, ஜி வித் லாட்டிடியூட் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும். அடுத்த சாப்டர் 7ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய யூனிட்டு, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பாக்ஸ் பண்ண டைப்ஸ் ஆஃப் மாடலஸ், பாய்சன்ஸ் ஃபார்முலா, டெர்மினல் வெலாசிட்டி இது மட்டும் பார்த்தா போதும். பாக்ஸ் பண்ணாத பெர்னால்ஸ் தியரம் பார்க்க வேணாமான்னு கேட்டால் ஒருவேளை படிச்சுருந்தா பார்த்துக்கோங்க. நல்லா படிக்கிறவங்க பெர்னால்ஸ் தியரம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 8 நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர் ரிலேஷன் ரெண்டுமே படிக்கணும். சாப்டர் 9ல் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், கைனடிக் இன்டர்பிரேஷன் ரெண்டுமே படிக்கணும். சாப்டர் 10ல் ஹரிசாண்டல் ஆசிலேஷன், எனர்ஜி எக்செப்ஷன் ரெண்டும் படிக்கணும். சிம்பிள் பெண்டுலமும் பார்த்தா நல்லது, பட் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 11ல் நியூட்டன்ஸ் அண்ட் லாப்லாஸ் கரெக்ஷன் படிச்சிருங்க. ஓப்பன் ஆர்கன் பைப்பு, டாப்ளர் எஃபெக்டோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன், அந்த ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் பார்த்து டாப்ளர் எஃபெக்ட்னு என்ன, இந்த பாக்ஸ் பண்ணது மட்டும் நல்லா படிக்க முடியாதவங்க படிச்சிருங்க. மீதியெல்லாம் எல்லோரும் படிச்சிருங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா? அதே மாதிரி 3 மார்க்கில் பாக்ஸ் பண்ணியிருப்பேன் அந்தந்த சாப்டர்ஸ், அது மட்டும் படிக்க முடியாதவங்க படிச்சிருங்க. மீதி எல்லா சாப்டர்ஸும் 3 மார்க் படிச்சிருங்க. ஸோ 3 மார்க்ஸ் எல்லாமே ஈஸி சரிங்களா? எல்லாம் ஒரு 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 4லேயே ஒரு 3 தான், சாப்டர் 5லேயும் கம்மி தான். சாப்டர் 6 பாக்ஸ் பண்ணது 2 தான். அப்போ சாப்டர் 7ல் 3 மார்க்ஸ் எல்லாம் என்னது, ஒரு 5 3 மார்க் இருக்குது. முடிஞ்சால் படிங்க, ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தை படிச்சுக்கோங்க. சாப்டர் 9 மார்க் பண்ணிக்க, கண்டிப்பாக அதில் ஒரு 3 மார்க் வந்துடும், படித்து முடிச்சிருங்க. சாப்டர் 10லேயும் 3 3 மார்க் தான் சொல்லியிருக்கேன், படிச்சிருங்க. சாப்டர் 11லேயும் ஒரு 5 3 மார்க் தான் சொல்லிடுறேன், படிச்சுக்கோங்க. ஸோ பாக்ஸ் பண்ண சாப்டரையாவது ஒழுக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத முடியும். அதே மாதிரி 2 மார்க் தனியாக கொடுத்துருக்கிறேன். பாக்ஸ் பண்ண சாப்டர்ஸ் படிச்சிங்கனாலே போதும். பாக்ஸ் பண்ணாதது படிச்சுட்டு, அதாவது 2 இதுக்கு எல்லாமே படிச்சிங்கன்னா சேஃபு. படிக்க முடியாத பசங்க ஒரு 45 கிட்ட எடுக்கணும், 50 கிட்ட எடுக்கணும்னா நீங்கள் பாக்ஸ் பண்ணது மட்டும் படித்தா போதும் சரிங்களா? மறக்காமல் இந்த 3 கேட்டசிக்ஸ் படிச்சிருங்க. 3 மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா? கேட்டசிக்ஸ் ஆஃப் ஸ்டேஷனரி வேவ், ப்ரோக்ரெசிவ் வேவ், வேவ் மோஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. லா ஆஃப் சச்சரிசிங் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. லா ஆஃப் சிம்பிள் பெண்டலும் ஒரு கொஸ்டின், அதுவும் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி. ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஈஸியான சாப்டர்ஸ் தான் நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுலலாம் வந்து 4 2 மார்க் தான் இருக்கும். இந்த கடைசி லெசனில் மட்டும் 10th லெசன்லேயும் ஒரு 4 2 மார்க் தான் இருக்குது. ஸோ தயவு செய்து படிச்சிருங்க. அதுக்குன்னு பாக்ஸ் பண்ணது மட்டும் பார்த்துட்டு போயிடாத. நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கள். படிக்க முடியாதவங்களுக்காக தான் இந்த பாக்ஸ் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 45லேருந்து 50 ஸ்கோர் பண்ண முடியும் 70க்கு. அண்ட் ஆல்சோ எல்லாமே, அதாவது 1 மார்க்கோட சேர்த்தி நல்லா படிக்கிற குழந்தைங்க இது ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு 60 கிட்ட எடுக்கலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தரேன், ஒரு 10 12 ப்ராப்ளம் தரேன், அதையாவது பார்த்துட்டு போங்க. படிக்க முடிஞ்சவங்க பார்த்தா போதும், எல்லாருமே பார்க்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே டோன்ட் ஸ்கிப் கொஸ்டின், கண்டிப்பாக விடாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.